ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Matthew's Gospel chapter 6 verse 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகையால் என்று சொல்லும் பொழுது மேலே உள்ள வசனத்தை அது குறிப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். The word of God says, therefore do not worry about tomorrow. Therefore means the Lord expects us to fulfill whatever he has said in the previous verse. The previous verse says, seek first the kingdom of God and his righteousness, and then all these necessary things of your needs shall be given unto you. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அப்படியானால் நீங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. When God supplies all your needs, when you seek the commandments of God, the righteousness of God, and the kingdom of God, then the Lord will supply everything to you. That is most important in our life. The young lions shall lack hunger, but people, those who seek the Lord, shall never be hungry. They will have all sufficiency in their life. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். அதுதான் உண்மை. இந்த உலகத்துல நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும். We need to seek the Lord so that he will take care of our needs. He will take care of the needs of today. He will take care of the needs of tomorrow. The word of God says, tomorrow will take care of its own needs in your life. That is why we need to seek the Lord. We need to keep everything on the feet of the Lord so that he will take care of everything. அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். உங்களுக்கு நாளைக்கு என்ன வேண்டும் என்று இன்றைக்கு அவருக்கு தெரியும். அதற்குரியதான காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். The Lord will take care of whatever you need tomorrow. When Abraham, he went up to the Mount Moriah, he did not have a goat to sacrifice. Everything he thought was he was going to sacrifice his own son. When he sought the Lord, when he obeyed the Lord, God provided him a goat so that he was able to sacrifice on behalf of his son. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. He will supply all your needs. He will meet all your needs. Don't worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக வேளைகளில நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு நாங்கள் அதனால மிகவும் துக்கத்தோடு காணப்படுகிற வேளையில இந்த வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை உற்சாகப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்களை செய்து மேன்மேலும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.